வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி பேசுகிற கான்வர்சேஷனில் எந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையாச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிக்கணும். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத how many people are there in your family, how many people are there in your familyன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு 4 பேர் இருக்கோம் இல்லை எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு there are 5 people in my family, there are 5 people in my familyன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க இல்லை உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கணும்னா what does your father do, what does your father doன்னு கேட்கலாம். இதுவே உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு what does your mother do, what does your mother doன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசாகுது இல்லை உங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு கேட்குறதுக்கு how old is your mother, how old is your motherன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு 40 வயசாகுது இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 42 வயசாகுது அப்படின்னு சொல்லணும்னா அம்மாவுக்கு சொல்கிறப்ப she is 40 years old, she is 40 years oldன்னு சொல்லலாம். இதுவே அப்பாவுக்கு சொல்கிறப்ப he is 42 years old, he is 42 years oldன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உனக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும்னா do you have any siblings, do you have any siblingsன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவள் போய்ட்டு அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட்ஸ் ஹர் நேம், வாட்ஸ் ஹர் நேம்னு கேட்கலாம். இதே ஒரு பையனுக்கு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ் ஹிஸ் நேம்னு கேட்கணும். லாஸ்ட் ஒன், இப்போ அவங்ககிட்ட வந்துட்டு நீ உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கியா இல்லை வெளில எங்கேயாச்சும் தங்கி இருக்கியா அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் do you stay with your parents, do you stay with your parentsன்னு கேட்கலாம். இந்த வீடியோவில் இப்போ ஒருத்தவங்களோட ஃபேமிலியை பற்றி எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.